ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். சாரிங்க 2-3 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம். இப்போ ஆடிப்பூரம் அன்னைக்கு புளியோதரைக்கு ரெடி பண்ணலான்னு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகா, எள், தனியா, வெந்தயம், புளி இதை எடுத்து வச்சுருக்கேன். புளி கண்டிப்பாக வைக்கணுங்க. கூடவே இந்த வெந்தயமும் கம்மியான குவான்டிட்டியில் வைக்கணும். எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் அரை ஸ்பூனு. லேசான சூடு வச்சு எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். கூடவே உப்பும் காயப்பொடியும் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடியும் போட்டு வணக்கிட்டு அரைச்சி பவுடர் எடுத்து வச்சாச்சு. பவுடர் எடுத்து வச்சுட்டு இப்போ புளியோதரை பண்ண போகிறேன். கோயில் ஸ்டைலில் சூப்பரான புளியோதரைங்க. செம்ம ஸ்மெல்லுங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. நல்லா வறுத்து அரைச்சி எடுத்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இது உருளைக்கிழங்கும் ஃப்ரைக்காக பாயில் பண்ணிகிட்ருக்கேன். சீரக தண்ணி போட்டு காலையிலே குடித்தாச்சு. உருளைக்கிழங்கு பாயில் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக செய்யும்போது தான் உருளைக்கிழங்கு ஆறாமல் சூடாக இருக்கும். அதை எப்படி நம்மளால் உரிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். டக்குன்னு தண்ணியை ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டா வெந்திருக்க உருளைக்கிழங்கு ஹார்டாக போயிடும். அப்புறம் உரிக்கிறதுக்கு வராது. அதனால நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். வீட்டில் இருக்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சு உருளைக்கிழங்குல குத்தி தோல் உரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சீக்கிரம் டக்குன்னு வேலை முடியும். இல்லாட்டி அது ஆறுற வரைக்கும் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்தி டக்குன்னு பீல் பண்ணிட்டேன் பாருங்கள் உருளைக்கிழங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிட்டு இருந்தா பாருங்கள். உரிச்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக உரிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பூ இருந்தது, காலிஃப்ளவர். அது ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்த்து ஒரு மசாலா ஒன்று பண்ண போகிறேன் புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக. எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அது வணங்கி வந்ததும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி இது முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு எடுக்க வேண்டியது தான் மசாலா. இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல் இன்றைக்கி அம்பாளுக்கு ஆண்டாளுக்கு, துர்கைக்கு, பவானி அம்மனுக்கு, காமாட்சிக்கு, லக்ஷ்மிக்கு, சரஸ்வதிக்கு எல்லாவங்களுக்கும் வளையல் சாத்துவாங்க. காலையிலே வளையல் சாத்துடுவாங்க. ஈவினிங் தான் வளகாப்பு பண்ணுவாங்க. காலையில் வளையல் சாத்துவாங்க. அதை பார்க்குறதுக்காக காலையிலேயே நான் கோயிலுக்கு போகிறேன். கோயிலோட வீடியோஸ் ஷார்ட்ஸில் வந்திருக்கும். மறக்காமல் பாருங்கள். என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வளையல் சாத்திட்டு ஈவினிங் குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் வளகாப்பு பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டு அதுவும் வணங்கியாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது காரமே இல்லாத பச்சை மிளகா, அதனால் நான் கூடவே கொஞ்சம் போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கும். வதங்கி முடித்ததும் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு அதுவுமே கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் பூவையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு லைட்டாக ஒரு 2 நல்லா கிண்டி விட்டால் கொஞ்சம் குழையிற மாதிரி எடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் முழுசாக இருக்குது இல்லையா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மசாலா பண்ணிவிட்டு புளியோதரை தான் பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் வந்துச்சுங்க புளியோதரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஒரு குட்டி டிப்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போ புளியோதரை பண்ணாலும் இதை நான் பண்ணுவேன். அது வீடியோட கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ புளியோதரைக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப பெஸ்ட்டு புளியோதரைக்கு. என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்குன்னா ஓகே, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள். எண்ணெய், கடுகு போட்டு உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தோல் உரித்து வச்சுருக்க பூண்டையும் வரமிளகாய் போட்டு அது வறுந்து வந்ததும் கருவேப்பிலையை போட்டுட்டு கரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை கொட்ட போகிறேன். இதோ கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த புளித்தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இதில் நான் காயப்பொடி போடலை. ஏன்னா நான் பொடி அரைக்கும் போது அந்த பொடி கூடவே நான் பெருங்காயத்தூள் போட்டு தான் அரைச்சிருக்கேன் நான். அதனால புளிக்காய்ச்சல் கூட நான் பெருங்காயப்பொடி போடலை. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சா, புளிக்காய்ச்சல் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ தேவையான அளவு பொடி போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் 1-1.5 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப போட்டால் இதுவாயிரும்ட்டு திப்பியாயிரும். அதனால 1-1.5 ஸ்பூன் போடுறேன். நான் டிப்ஸு சொன்னேன் இல்லையா, அந்த டிப்ஸு ஒரு குட்டி துண்டு
வெல்லம் போட்டுக்கோங்க. எப்போ புளி சாதம் ரெடி பண்ணணுன்னாலும் ஒரு குட்டி துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரெடி பண்ணிவிட்டு சுடுதண்ணி மழை வந்துருச்சா, சுடுதண்ணி வச்சாச்சு என் பையனுக்கு. வச்சுட்டு புளிக்காய்ச்சல் ரெடி ஆனதில் ரைஸை போட்டு கிண்டி எடுத்தால் கோயில் சைடில் சாப்பிட்ற மாதிரியான புளி சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸில் வச்சு பேக் பண்ண ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். எப்போ மழை வந்தாலும் இல்லை, எப்பயுமே இதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மழை காலம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய தும்மல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டுருக்கும். அதனால் சுடுதண்ணி வச்சு குடிங்க. இன்றைக்கான லஞ்ச் ஓவர். நாளைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபியோட கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.